சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரித்துறையின் துணை ஆணையருக்கான பணி ஆணையை பெற்றிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள சூசையப்பர் பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆரோக்கிய புஷ்பராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரோக்கிய புஷ்பராஜ். ரேங்க் 34 வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் இருந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு எல்லா ஸ்டாண்டர்டான புக்ஸை படிக்கிறதுக்கோ இல்லைனா ஸ்கூல் புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை. ஏற்கனவே இதே சேனலில் டாப்பர்ஸோட இன்டர்வியூவில் அவங்க ப்ரிலிமினரிக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸை வாங்கி சால்வ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு இருந்ததே ரொம்ப குறைவான நேரம், குறைவான நாட்கள். அதனால் நான் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தேன். பட் நான் ரொம்ப உழைப்பு அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் போட்டதுனால இந்த பர்டிகுலர் ப்ரிலிமினரி நான் பாஸ் பண்ண அந்த ப்ரிலிமினரிக்கு எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஃபவுண்டேஷன்லி ப்ரிலிமினரிக்கு எப்படி தயார் பண்ணோன்னா ஸ்கூல் புக்ஸ் படிப்பாங்க, சிலபஸுக்கு பொருந்தக்கூடிய அந்த பாடங்களை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இப்போ பாலிட்டின்னா லக்ஷ்மிகாந்த் படிப்போம், ஓகே, ஹிஸ்ட்ரினா ஸ்பெக்ட்ரம் படிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். எக்கனாமினா நீங்கள் பேசிக்ஸாக ஸ்கூல் புக் படிக்கலாம். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அண்ட் த்ரூ அவுட் மெயின்ஸ்லேயே நான் சொல்ல மறந்துட்டேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஹிந்து பேப்பர் நான் ரெகுலராக வாசிப்பேன். அதில் வரக்கூடிய சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் அதில் அதை அவங்க நம்ம படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா ஹிந்து பேப்பரை பொறுத்தவரையும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் இஷ்யூனா நம்ம அது இஷ்யூ என்ன, யார் என்ன பதில் சொன்னாங்க, இப்படி மட்டும் நம்ம படிச்சுட்டுருப்போம். இல்லை என்ன நடந்துகிட்ருக்கு அது சம்மந்தமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நியூஸில் வரும். பட் ஆனால் எடிட்டோரியலில் அந்த அனாலிசிஸ் வரும். அந்த விஷயத்தையே என்ன பல ஆங்கிள்லேருந்து யோசிச்சுட்டு எழுதுவாங்க. அது எக்ஸ்பர்ட்ஸ் யோசிப்பாங்க. அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய திறப்பு இருக்கும். அதை பற்றி நமக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு ஒப்பீனியன், அது வரைக்கும் இல்லாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அது எழுதுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்விரான்மெண்ட் பற்றி ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் எழுதக்கூடிய ஆர்டிக்கல் ஹிந்துவில் வருதுன்னா அது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும். அவங்க கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்தியா என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இல்லை கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், நேஷ்னலி டிட்டர்மைன் கோல்ஸில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் ஏன் பத்தாது, ஓகே, ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும். இப்போ தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருந்தோம்னா அட் த காஸ்ட் ஆஃப் வாட். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸை நம்ம தொடர்ந்து காலி பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா அது லேண்ட்ஸ்லைட்ஸு நிறைய டிசாஸ்டர் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் கட்கில் ரிப்போர்ட் சொன்னாங்க. மாதவ் கட்கில் ரிப்போர்ட்டை நம்ம அலட்சியப்படுத்தணும். பின்னாடி கஸ்தூரி ரிங்கன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதையும் நம்ம அலட்சியப்படுத்தணும். பட் அதோடைய விளைவை நம்ம கண்ணு முன்னாடி சந்தித்தோம். ஸோ இதுக்கு மேலேயும் கிளைமேட் சேஞ்சால் நிகழக்கூடியது, அப்புறம் இந்த டிசாஸ்டர் நம்ம இன்னும் ப்ரிடிக்ட் பண்ணாமல் என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் ஒரு சின்ன ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணிடுவார். அது நமக்கு அந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமான லைன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு, அது சம்மந்தமான கொஷின்ஸை டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேப்பர் படிக்கிறதுங்கிறது மஸ்ட். ப்ரிலிமினரிக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி பேப்பர் படிக்கிறது மஸ்ட். அதுவும் குறிப்பாக சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் படித்து நம்ம என்னென்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் முழுக்க தமிழ் மீடியத்துலேருந்து தான் வரேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்கில் செட் தான், அவ்வளோதான். அது முடியாததுலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இன்றைக்கெலாம் டெக்னாலஜி இருக்கும்போது ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நினச்சிங்க வில் இருந்ததுன்னா பண்ண முடியும். அவ்வளோதான், தேடல் இருக்கும், அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.